தனது பெயரில் போலி மெசேஜ் அனுப்பிய முட்டாள் யார் என்று தெரியவில்லை என்று நடிகை ஸ்ரேயா காட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. நடிகை ஸ்ரேயாவினுடைய இந்த காட்டத்திற்கு என்ன காரணம்? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஜெபஸ்டின். சமீப நாட்களாக பல முன்னணி நடிகைகளில் அவர்கள் நம்பர் போல் சிலர் மர்ம நபர்கள் பிறருக்கு மெசேஜ்கள் அனுப்புவது, இதன் மூலம் பணம் ஆதாயம் தேடுவதாக மோசடி புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் நடிகை ஸ்ரேயா சரண் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் வெற்றி படங்கள் கொடுத்திருக்கிறார். இவர் நடிப்பில் சிவாஜி, அழகிய தமிழ் மகன், கந்தசாமி, குட்டி உள்ளிட்ட பல படங்கள் தமிழிலும் நடித்திருக்கிறார். சமீபத்தில் இவர் ஒரு ரெட்ரோ படத்தில், நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியிருந்தார். தெலுங்குவிலும் மீராய் என்ற படத்தில் அம்மா கதாபாத்திரம் நடித்திருந்த அந்த படம் வெளியாகி வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரேயா சரண் தனது சமூக வலைதளம் பக்கத்தில் பதிவை இட்டிருக்கிறார். யார் இந்த முட்டாள் என்று தெரியவில்லை, தயவு செய்து நேரத்தை வீணடிப்பதை நிறுத்துங்கள், இது மிகவும் விசித்திரமாக உள்ளது, மக்களின் நேரத்தை வீணாக செய்வதற்கு எனக்கு வருத்தமாக உள்ளது, இது நான் அல்ல, இது என் அல்ல என்று ஒரு நபர் அவருடைய ஸ்ரேயா சரண் புகைப்படம் முட்டு மற்றவர்களுக்கு மெசேஜ் அனுப்புவதும். இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்றால், அவர் யாருடன் பணியாற்றும் ஆசைப்படும் அந்த நபர்களிடம் இந்த மர்ம நபர் தொடர்பு கொண்டதாகவும், இது ஏன் இப்படி செய்வதற்கு உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், மற்றவரை போல் நடித்து கொண்டிருக்கும் நபராக அல்ல என்று அவர் சமூக வலைதளம் பக்கத்தில் காட்டமாக இதனை பதிவிட்டு இருக்கிறார். இதுபோல் பல நடிகைகளும் இந்த மர்ம நபர்கள் இந்த மோசடி செய்வதாக தங்கள் சமூக வலைதளம் பக்கத்தில் புகார்களை கொடுத்து இந்த எண்களை பதிவிட்டு இதற்கு யாரும் பதிலளிக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டு வருவது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. நன்றி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.